வணக்கம், வெல்கம் டு இபிசி லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான அதே சமயம் நல்லா டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சட்னி கொஞ்சம் கூட தேங்காய் சேர்த்தாமல் அரைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 8 வரமிளகா நான் சேர்த்துருக்கேன். காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்குது அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் செய்ய போகிற சட்னியோட அளவு தாராளமாக ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை இருக்கும். இதை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா 2 to 3 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். சட்னியை நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த ஜாருக்குள்ளேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சட்னியோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்புலாம் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு தேங்காயே சேர்த்தாத பொட்டுக்கடலை சட்னி ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே தாளிக்கிற மாதிரி தான் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, வத்தல் சேர்த்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான தேங்காயே சேர்த்தாம பொட்டுக்கடலை சட்னி ரெடி. நீங்கள் இது வரைக்கும் இப்படி ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.